கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸோ இவங்களோட லொக்கேஷன், என்னென்னலாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுவேன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்டேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, யூஜிசியால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. அண்ட் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. நாக்கால ஏ கிரெடிட் ஆகி ஏ கிரேடும் வாங்கியிருக்கு, என்பிஏவாலையும் ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. அண்ட் இவங்களோட லொக்கேஷன் கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றி பார்க்கலாங்க. 2021 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 102 இந்த ரேங்க்கில் வந்திருக்கு. 2022 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 104 ரேங்க்கில் வந்திருக்குங்க. 2023 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 101 150 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. 2024 இன்ஜினியரிங் கேட்டகரியில் 101 150 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. 2025 அது இன்ஜினியரிங் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா 101 150 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க இந்த காலேஜ். அடுத்து இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பிஇயில் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அதே பிஇ லேட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் லேட்ரல்லையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்பிஏ, எம்சிஏ, எம்சிஏலே லேட்ரல், எம்இயில் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், எம்பெடட் சிஸ்டம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி கம்பைன் பண்ணி ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சாஃப்ட்வேர் சிஸ்டம், டிசிஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சயின்சஸ்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஎஸ்சி ப்ளஸ் வந்து டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன கோர்ஸ்னால் பிஹெச்டியில் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேன்டீன், கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப், ஹாஸ்டல், லேப், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ், வைஃபை கேம்பஸ் மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இந்த காலேஜில் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாருன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அமேசான், போஸ்க் லிமிடெட், ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங், ஹியூண்டாய் மோட்டார்ஸ், பர்கர், எம்யூ சிக்மா, அசோக் லேலண்ட், வேதாந்தா, ஓல்டாஸ், ரெனால் நிசான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையவே கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் எல்என்டி, இசிசி, டெல்ஃபி, இந்த மாதிரி வந்து நிறைய டாப் கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. இந்த காலேஜ்க்காக ஒவ்வொரு வெப்சைட்லையும் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4/5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலேஜ் யூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4/5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்கு. இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.